ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பட்ஜெட் வயர்லெஸ் மைக்கை பற்றி தான். அதுதான் பீட்ரான் KWM1 ஆம்னி டைரக்ஷனல் டைப் சி வயர்லெஸ் மைக்ரோஃபோன். ஸோ இது யாருக்கு பயன்படும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன் வித் டைப் சி போர்ட்டோட வீடியோ அண்ட் ஆடியோ கண்டென்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இதை சாப்டர் வைஸாக பார்க்கலாம். சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், யூடியூபர்ஸ் அண்ட் vloggers-க்கு பயன்படும். ரெண்டாவது, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட் வீடியோ கிரியேட்டர்ஸ்க்கு பயன்படும். மூணாவது, டீச்சர்ஸ் அண்ட் ஆன்லைன் டியூட்டர்ஸ்க்கு இது பயன்படும். நாலாவது, இன்டர்வியூவர்ஸ் அண்ட் போட்காஸ்டருக்கு இது பயன்படும். ஐந்தாவது, இது பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் பண்ணுறவங்களுக்கும் அண்ட் ஆஃபீஸ் யூஸ்க்கும் பயன்படும். ஆறாவது, ட்ராவல் அண்ட் அவுட்டோர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ சாப்டர் 2ல் அதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்கை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பேக் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போ சாப்டர் 2ல் அதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்கை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பேக் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 வயர்லெஸ் மைக் டிரான்ஸ்மிட்டர் வித் கிளிப்போட இருக்குது. ரெண்டாவது, டைப் சி ரிசீவர் ஒன்று இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் ஒன்று இருக்குது இந்த பாக்ஸ்குள்ளே. நாலாவது, 2 கார்டு இருக்கு. ஒரு கார்டு வந்து QR கோட் ஃபார் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. இன்னொரு கார்டு வந்து மேனுவலாக எப்படி இந்த டிவைஸை டேர்ன் ஆன் பண்ணுறது, ஓடிஜி கனெக்ஷன் பண்ணி எப்படி டேர்ன் ஆன் பண்ணுறதுங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வின் ப்ரூஃப் ஃபோம் கவர்ஸ் இருக்குது, 2 கவர்ஸ். ஆறாவது பார்த்தீங்கன்னா ஸ்மால் பவுச் ஒன்று இருக்குது. இப்போ சாப்டர் 3ல் அதோட கீ ஃபீச்சர்ஸ், அதாவது முக்கிய அம்சங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆம்னி டைரக்ஷனல் மைக்ரோஃபோன். அதாவது அது சவுண்ட் நம்மளை சுற்றி 360 டிகிரி ஆடியோ சென்சிங் இருக்கிறதுனால நம்மளை சுற்றி இருக்கிற சவுண்டை வந்து அது கேப்சர் பண்ணும், எல்லா டைரக்ஷனும் உள்ளதையும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி நாய்ஸ் கேன்சலேஷன் அதில் இருக்குது. அது பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து நம்மளுக்கு ஒமிட் பண்ணிவிட்டு நம்ம வாய்ஸை நல்லா கிளியராக கேப்சர் பண்ணும். ஸோ டிஎஸ்பி அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் நாய்ஸ் கேன்சலேஷன் மெத்தட். ஸோ இந்த மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்வான்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ், எக்ஸாம்பிளுக்கு ஃபேன், டிராஃபிக், விண்டு, இந்த மாதிரி சவுண்டெல்லாம் வந்து அது பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி கிளியராக நம்ம வாய்ஸை மட்டும் எடுத்து கொடுக்கும். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா அது ஒரு ரீசார்ஜபிள் டிரான்ஸ்மிட்டர். நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு சி டைப்பான ஒரு போர்ட் வச்சுருப்பாங்க, அது மூலிமா நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே டைப் சி ரிசீவர் இருக்குது. ஸோ அந்த ரிசீவர் எப்படின்னா நம்ம மொபைலில் டைரெக்டாக அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு ஆப்பும் அடிஷ்னலாக நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் தேவையில்லை, டிரைவர்ஸோ எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் டைரெக்டாக ப்ளக் அண்ட் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிசீவர் வந்து அப் டு 25 மீட்டர்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் அது ஒர்க் பண்ணக்கூடியது. இது போக சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம வந்து 2 மைக்கையும் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரிசீவர் டைரெக்டாக மொபைலில் அட்டாச் பண்ணுறதுனால அது மூலயமா உள்ள பவர் அது யூஸ் பண்ணிக்கும். தனியாக பவர் கனெக்ஷன் எதுவும் தேவையில்லை. ஸோ இப்போ சாப்டர் 3.1ல் மைக் மற்றும் ரிசீவர் நம்ம மொபைலுடன் இணைக்க போகிறோம். இப்போ ரிசீவரை மொபைலோட பேக் சைடில் சி போர்ட்டில் இணைக்கிறோம். ஸோ எக்ஸ்டர்னல் மைக் வில் பி யூஸ் டு ரெக்கார்ட் ஆடியோ அப்படிங்கிற மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கை வந்து
ஆன் பண்ணுறோம். பேக் சைடில் இந்த சுவிட்ச் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறம் அதில் க்ரீன் கலர் லைட் எரியும். ஸோ ரிசீவரில் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு க்ரீன் கலர் லைட் எரியும். ஸோ 2 கனெக்டட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் வாய்ஸை. ஸோ ரெக்கார்டிங் போய்கிட்டு இருக்கு, நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பாஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், ரிசீவரோட மாட்டியிருக்கனால இப்போ மொபைல் சார்ஜ் இல்லைன்னா கூட நம்ம சார்ஜர் போர்ட் எடுத்து போர்ட் எடுத்து நம்ம அந்த ரிசீவரில் கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் மொபைலை. இங்கே பாருங்கள் சார்ஜ் ஏறுது. ஸோ இப்போ நம்ம மைக்கோட சைடில் போர்ட் இருக்கும். ஸோ அதில் நம்ம யூஎஸ்பி போர்ட்டை எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணி மைக்கை சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கலர் ரெட் கலர் லைட் ஆகிடும், சார்ஜிங் லைட்டு. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது மொபைலோட மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பீட்டானோட வயர்லெஸ் மைக்கை வச்சு ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது தெரியும், பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல கேஜெட் ரிவ்யூவை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.